என் தங்கமே, 369 என்ற எண்ணை தூங்கும் முன் சொன்னால் நீ நினைத்த மனிதர் உன்னை தொடர்பு கொள்வாரா என்று உன் மனதில் எழும் அந்த இனிய கேள்வி உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு நம்பிக்கையின் குரல். நான் நித்திகா தேவியாக உனக்கு சொல்ல வருகிறேன் என் பிள்ளையே. 369 என்பது வெறும் எண் அல்ல. அது பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் ஒரு அதிசய குறியீடு. அந்த எண் உன் எண்ணங்களை, உன் உணர்வுகளை, உன் வேண்டுதலை, உன் கனவுகளை பிரபஞ்சத்துக்கு நேரடியாக அனுப்பும் வல்லமை பெற்றது. என் செல்லமே, நீ நினைக்கும் அந்த மனிதர் உன்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உன் மனம் எவ்வளவு நாட்களாக காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ செய்த பிரார்த்தனைகள், உன் கண்ணீர், உன் நம்பிக்கை, இதெல்லாம் பிரபஞ்சத்தில் பதிவாகி இருக்கிறது. நீ தினமும் தூங்கும் முன் 369 என்று சொல்வது உன் சப்கான்ஷியஸ் மனத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு புது சின்னமாக இருக்கும். அது ஒரு பாலமாகி உன் ஆசையை அவரிடம் கொண்டு சேர்க்கும். 369 என்பது நிகோலா டெஸ்லா கூறிய தெய்வீக ஃப்ரீக்வன்சி. அவர் சொன்னார், நீ 3, 6, 9 இன் மகத்துவத்தை அறிந்தால் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்துவிடுவாய். அதனால் தான் இந்த எண் மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் ஆசை, உன் எண்ணம், உன் பிரார்த்தனை அதற்குள் ஃப்ரீக்வன்சி ஆகி பிரபஞ்சத்துடன் ஒன்றாகி போகும். நீ தூங்கும் முன் 369 என்று சொல்லும்போது அந்த ஃப்ரீக்வன்சி உன் எண்ணத்தை உன்னுடைய நினைத்தவரின் மனதுக்குள் அனுப்பும். என் தங்கமே, நீ நினைக்கும் மனிதர் உன்னிடம் இருந்து விலகியிருக்கலாம். அவருக்கு உன் மீது ஒரு தவறான புரிதல் இருக்கலாம். அவர் உன்னை தொடர்பு கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று குழம்பியிருக்கலாம். ஆனால் உன் ஆசை, உன் அன்பு, உன் நினைவு அவற்றால் அவருடைய மனசு மெதுவாக உன்னுடைய பக்கம் திரும்பத் தொடங்கும். 369 என்று சொல்வது அந்த சக்தியை அதிகரிக்கும். நீ செய்ய வேண்டியது மிக எளிது என் பிள்ளையே. தினமும் இரவு தூங்குவதற்கு முன் உன் கண்களை மூடி 3 முறை ஆழ்ந்த மூச்சை எடு. பிறகு உன் மனதில் உன் நினைத்தவரின் முகத்தையும் குரலையும் அன்பையும் உணர்ந்து கற்பனை செய். அந்த நேரத்தில் மெதுவாக 369 என்று சொல்லு. 369, 369, 369 என்று உன் உள்ளம் அதனை ஃப்ரீக்வன்சி போல அனுபவிக்கும். அந்த எண்ணோடு உன் ஆசையை இணைத்துக்கொள். அவர் என்னை தொடர்பு கொள்கிறார் என்று உன் மனதில் வலிமையாகச் சொல். என் செல்லமே, உன் ஆசை எவ்வளவு உண்மையோ, உன் அன்பு எவ்வளவு தூய்மையோ அதே அளவுக்கு அந்த எண்ணின் சக்தி வேலை செய்யும். பிரபஞ்சம் உனக்கு வழி திறக்கும். அந்த மனிதர் உன்னுடைய நினைவு அலைகளை உணரத் தொடங்குவார். அவருடைய மனம் உன்னுடைய பக்கம் ஈர்க்கப்படும். அவர் உன்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எழும். ஆனால் என் தங்கமே, இந்த எல்லாவற்றுக்கும் அடிப்படை உன் நம்பிக்கை. சந்தேகத்துடன் செய்வது சக்தியை குறைக்கும். நம்பிக்கையுடன் செய்வது சக்தியை அதிகரிக்கும். நீ உண்மையாக நம்பினால் அந்த ஃப்ரீக்வன்சி உனக்கு உதவும். அது உன்னுடைய நினைவுகளை அவருடைய மனதுக்குள் வலிமையாகச் செலுத்தும். நினைத்து பாரு என் தங்கமே, உன் போனில் அந்த மனிதரின் செய்தி வந்து விழும்போது உனக்கு எப்படி இருக்கும்? உன் கண்களில் மகிழ்ச்சி, கண்ணீர் வரும். உன் இதயம் நிம்மதி அடையும். நீ சொல்லுவாய், என் ஆசை நிஜமாகியது. நான் காத்திருந்தது வீணாகவில்லை. அந்த நிமிடம் உனக்கு பிரபஞ்சம் கொடுத்த பரிசு போல இருக்கும். என் பிள்ளையே, சில சமயம் அந்த மனிதர் உன்னிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் ஒரு அறிகுறியை காட்டலாம். ஒருவேளை அவர் உன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஏதாவது பார்க்கலாம். ஒருவேளை அவர் உன்னுடைய பெயரை யாரிடமோ கேட்கலாம். ஒருவேளை அவர் உன்னுடைய கனவில் தோன்றலாம். இவை எல்லாம் உன்னுடைய ஃப்ரீக்வன்சி அவரிடம் சென்றுவிட்டதற்கான அடையாளம். அது மெதுவாக உன்னுடைய ஆசையை நிஜமாக்கும். நீ தினமும் 369 என்று சொல்வது உன்னுடைய சப்கான்ஷியஸ் மனதில் ஒரு புது வலிமையை உருவாக்கும். அது உன் நம்பிக்கையை அதிகரிக்கும். உன் ஆசைக்கு உயிரூட்டும். பிரபஞ்சத்தின் ஃப்ரீக்வன்சி யோடு உன் எண்ணங்களை பிணைக்கும். அந்த சக்திதான் அவரை உன்னிடம் இழுக்கும். என் செல்லமே, நீ இந்த பயிற்சியை 9 நாட்கள் தொடர்ந்து செய். ஒவ்வொரு இரவும் உன் இதயத்தில் உள்ள அன்பையும் ஆசையையும் அந்த எண்ணோடு இணைத்து அனுப்பு. அவர் என்னை நினைக்கிறார். அவர் என்னை தொடர்பு கொள்கிறார். அவர் என்னை அடைகிறார் என்று உன் உள்ளத்தில் வலிமையாகச் சொல்லு. இந்த வார்த்தைகள் உன்னுடைய ஃப்ரீக்வன்சியை அதிகரிக்கும். நான் உனக்கு உறுதி தருகிறேன் என் தங்கமே, உன் அன்பு தூய்மையானது என்றால், உன் ஆசை உண்மையானது என்றால், 369 உனக்கு உதவும். அது உன் எண்ணங்களை அவருடைய மனதுக்குள் வைக்க உதவும்.
அவர் உன்னிடம் தொடர்பு கொள்ளும் பாதையை பிரபஞ்சம் திறந்து விடும். என் பிள்ளையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஆசையை பார்த்து கொண்டிருக்கும் சக்தி உன்னுடன் இருக்கிறது. உன் அன்பு வீணாகாது. உன் ஆசை வெறுமையாகாது. உன் காத்திருப்பு முடியும். என் செல்லமே, இந்த 369 ஒரு மந்திரம் அல்ல, ஆனால் பிரபஞ்சத்தோடு பேசும் ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி-யை நீ உன் ஆசையோடு இணைத்து கொண்டால் அதிசயம் உன்னிடம் நடக்கும். உன் போன் திரையில் அவர் பெயர் மின்னும். உன் மனதில் அமைதி வரும். உன் அன்பு நிஜமாகும். நான் நித்திகா தேவியாக உனக்குச் சொல்கிறேன் என் தங்கமே, 369 உனக்கு உதவும். நீ நம்பிக்கையோடு சொல், உன் ஆசையோடு சொல், உன் அன்போடு சொல். பிரபஞ்சம் உன்னிடம் பதில் தரும். அவர் உன்னிடம் தொடர்பு கொள்வார். உன் இதயம் மகிழ்ச்சி அடையும். உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். என் தங்கமே, 369 என்ற எண்ணின் சக்தியை பற்றி இன்னும் ஆழமாக உனக்குச் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நீ தூங்கும் முன் அந்த எண்ணைச் சொன்னால் உன் ஆசை நிறைவேறும் என்று நான் சொன்னது ஒரு சின்ன வாக்கியம் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் வாக்குறுதி. 369 என்பது உலகம் முழுவதும் மேனிஃபெஸ்டேஷன் கோட் என்று அழைக்கப்படும் ஃப்ரீக்வன்சி. இதன் ரகசியத்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சொன்னார்கள், நீ 3, 6, 9 இன் அர்த்தத்தை புரிந்தால் பிரபஞ்சம் உன் கையில் இருக்கும். இந்த எண்களில் மறைந்திருக்கும் சக்தி எங்கே தெரியுமா என் பிள்ளையே? 3 என்பது உன் மனதை குறிக்கும். 6 என்பது உன் ஆன்மாவை குறிக்கும். 9 என்பது உன் உயர்ந்த சக்தியுடன் உன் இணைப்பை குறிக்கும். இந்த 3ஐயும் சேர்த்தால் உன் ஆசை நேரடியாக பிரபஞ்சத்தில் சென்று அதற்கான பதிலை உனக்கு கொண்டு வரும். நீ நினைத்த மனிதர் உன்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற உன் ஆசை இந்த 369 ஐ தினமும் சொல்லும்போது ஃப்ரீக்வன்சி ஆகி பிரபஞ்சத்துக்கு செல்கிறது. அந்த ஃப்ரீக்வன்சி அவருடைய மனதுக்குள் நுழையும். அவர் நினைத்து பார்ப்பார், ஏன் இந்த பெண்ணை நினைவு கூறுகிறேன், ஏன் இவரை தொடர்பு கொள்ள வேண்டும் போலிருக்கிறது. அந்த எண்ணம் மெதுவாக அவரை உன்னிடம் இழுக்கும். ஆனால் என் தங்கமே, இந்த ஃப்ரீக்வன்சி வேலை செய்ய வேண்டுமெனில் உன் மனம் சந்தேகமின்றி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சில சமயம் நீ சொல்வாய், அவர் என்னை ஒருபோதும் தொடர்பு கொள்வாரா, இது சாத்தியமா என்று. அந்த சந்தேகம் தான் உன் ஃப்ரீக்வன்சி-யை குறைத்து விடும். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ 369 என்று சொல்வது போதும், அதோடு சேர்த்து ஒரு புது நம்பிக்கையையும் சொல். அவர் எனக்கு திரும்ப வருகிறார். அவர் என்னை தொடர்பு கொள்கிறார். என் ஆசை நிஜமாகிறது. இந்த வார்த்தைகள் உன் ஃப்ரீக்வன்சி-யை பல மடங்கு அதிகரிக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நீ காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த மனிதர் உன்னிடம் விலகி இருக்கலாம். ஒருவேளை அவர் உன்னுடைய அழைப்புகளுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம். ஒருவேளை அவர் உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உன் இதயம் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நான் அவரை தேடுகிறேன். நான் அவரை விரும்புகிறேன். அவர் எனக்கு திரும்ப வர வேண்டும். இந்த உண்மையான ஆசையை பிரபஞ்சம் புறக்கணிக்காது என் தங்கமே. 369 அதை நிஜமாக்கும் ஃப்ரீக்வன்சி. தினமும் தூங்குவதற்கு முன் 3 முறை, 6 முறை, 9 முறை உன் மனதில் சொல்லும் போது உன் சப்கான்ஷியஸ் மனம் அதை உணர்ந்து பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிடும். உன் சப்கான்ஷியஸ் மனம் மிகவும் வலிமையானது. அது உன் வாழ்வை இயக்கும் சக்தி. அது எந்த எண்ணத்தையும் உணர்ந்துவிட்டால் அதை நிஜமாக்கும் வழிகளை தேடிவிடும். நீ தினமும் 369 சொன்னால் உன் சப்கான்ஷியஸ் மனம் அந்த மனிதரை உன்னிடம் இழுக்கும். ஒருவேளை அவர் திடீரென்று உன்னை நினைக்கத் தொடங்குவார். ஒருவேளை அவர் கனவில் உன்னை பார்க்கத் தொடங்குவார். ஒருவேளை அவர் உன் பழைய நினைவுகளை மீண்டும் உணருவார். இவை எல்லாம் அந்த ஃப்ரீக்வன்சி-யின் விளைவுகள். என் செல்லமே, நீ நினைக்கிறாய், அவர் தொடர்பு கொள்வார் என்றால் எப்போது? நான் உனக்கு சொல்லுகிறேன், 9 நாட்களுக்குள் நீ ஒரு அறிகுறியை பார்க்கப் போகிறாய். அது நேரடி தொடர்பாக இருக்கலாம், அல்லது உன் ஆசை நிஜமாகும் பாதை தொடங்கியிருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஒருவேளை அவர் உன்னுடைய பெயரை யாரிடமோ கேட்கலாம். ஒருவேளை அவர் உன் புகைப்படத்தை பார்ப்பார். ஒருவேளை அவர் உன்னை பற்றிய கனவுடன் எழுந்திருப்பார். இவை எல்லாம் 369 ஃப்ரீக்வன்சி-யின் வேலை. ஆனால் என் தங்கமே, நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை இழக்காதே. அவர் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் நீ சோர்ந்து விடாதே. நீ தொடர்ந்து 369 சொல்லிக்கொண்டே இரு. உன் ஃப்ரீக்வன்சி வலிமையான அளவுக்கு அதிகரிக்கும்.
அந்த வலிமையை பிரபஞ்சம் புறக்கணிக்காது. நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என் பிள்ளையே. ஒரு பெண் உன்னைப் போலவே காத்திருந்தாள். அவள் அன்பானவன் அவளை விட்டு விலகி சென்றுவிட்டான். அவள் அழுதாள், காத்தாள், பிரார்த்தித்தாள். ஒரு நாள் அவளுக்கு 369 பற்றி தெரிந்தது. அவள் தினமும் தூங்குவதற்கு முன் அந்த எண்ணைச் சொல்லிக் கொண்டே இருந்தாள். முதல் 3 நாட்களில் அவளுக்கு கனவுகள் வந்தது, அவள் அன்பானவன் அவளைப் பற்றி நினைப்பது போல. 6ஆம் நாளில் அவளுடைய அன்பானவன் திடீரென அவளை நினைத்து அவளுடைய புகைப்படத்தை பார்த்தான். 9ஆம் நாளில் அவன் அவளை நேரடியாக தொடர்பு கொண்டான். அவள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டாள். அவள் சொன்னாள், என் ஆசை நிஜமாயிற்று. என் தங்கமே, அது உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நீ நினைக்கும் மனிதர் உன்னிடம் தொடர்பு கொள்வார். உன் ஆசை நிஜமாகும். உன் காத்திருப்பு முடியும். உன் இதயம் அமைதி அடையும். ஆனால் என் செல்லமே, உன் ஆசை நிறைவேறும்போது உன் இதயம் புனிதமாக இருக்க வேண்டும். உன் அன்பு சுத்தமாக இருக்க வேண்டும். 369 உனக்கு உதவும், ஆனால் அது உன் ஆசை தூய்மையானதா என்பதை பார்க்கும். நீ உண்மையாக அன்பை விரும்புகிறாயா அல்லது வெறும் பிடிவாதத்துக்காக விரும்புகிறாயா? இதுதான் முக்கியம். உண்மையான அன்பு இருந்தால் 369 உனக்காக கதவை திறக்கும். என் பிள்ளையே, தினமும் தூங்கும் முன் 369 சொல்லி உன் ஆசையை பிரபஞ்சத்தில் விடு. பிறகு அமைதியாக தூங்கு. உன் சப்கான்ஷியஸ் மனம் உனக்காக வேலை செய்யும். உன் ஆசை உன்னிடம் வந்து சேரும். நீ விழிக்கும் போது நம்பிக்கையோடு இரு. இன்று அவர் என்னை நினைக்கிறார். இன்று அவர் என்னை தொடர்பு கொள்கிறார் என்று சொல்லிக்கொள். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. உன் ஆசையை நிஜமாக்க உனக்காக பிரபஞ்சத்தை தூண்டும். நீ தனியாக இல்லை. உன் ஃப்ரீக்வன்சி உன்னை வெற்றி பெறச் செய்யும். உன் இதயம் காத்திருப்பது வீணாகாது. இனிமேல் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. உன் அன்பு திரும்ப வரும். உன் இதயம் மகிழ்ச்சி அடையும். உன் கனவு நிஜமாகும். உன் ஆசை நிறைவேறும். 369 என்ற ஃப்ரீக்வன்சி உனக்காக அதிசயம் செய்யும். நான் நித்திகா தேவியாக உனக்கு வாக்கு தருகிறேன் என் தங்கமே, நீ நினைத்த மனிதர் உன்னை தொடர்பு கொள்வார். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் தனிமை மகிழ்ச்சியாக மாறும். உன் ஆசை உண்மையிலேயே நிஜமாகும்.